ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் ஒரு லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே சிடிஎஃப் சைக்கிள் டேட்டர்ஸ் சேனல் பேர் என்ன எழுதியிருந்தோம், அதில் தான் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, கை தான் இது வந்து அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன். இது வந்து மாடிஃபிகேஷன் 2 பார்ட் 2 ஓகேங்களா. நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம். அப்புறமா இந்த சைக்கிள் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். பின்னாடி ஃபுட் ரெஸ்ட் பார்த்துருக்கேன், முன்னாடி ஃபுட் ரெஸ்ட்டும் நான் கழட்டி வச்சுருக்கேன். அப்புறம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஹேண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு மாதிரி வச்சிடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். அப்புறமா பேக் பிரேக் வந்து பார்த்தா திருப்பியும் வந்துருச்சு. எனக்கும் பேக் பிரேக்குக்கும் லக்கையில் போல் திருப்பி கண்டுக்கிட்டு அப்புறமா ஃபுல்லாக அப்படியே மேட் ஃபினிஷிங் அப்படியே பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே ஜென்யூனாக இருக்கும் பெயிண்ட்டு. பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சஸ்பென்ஸருக்கும் அடிச்சிட்டேன். பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி இந்த மட் கார்டுக்கெல்லாம் அடிக்கணும். மட் கார்டு அங்கே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கேவலமாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பிரேக் ஒயருக்கெல்லாம் அடிக்கணும். பிரேக் ஒயருக்கும் சேர்த்து பாருங்கள் ப்ளூ கலர்லாம் பட்டிருக்கு. அந்த பிரேக் ஒயருக்கெல்லாம் அடிக்கணும். அண்ட் பெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அடிக்கலாம், அந்த மாதிரி பிளாக் கலர் அடிக்கலாமான்னுக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலரில் அடிச்சுக்கிட்டேன். கீழே ப்ளூ கலரில் இருக்குது, அங்கே மேலே வந்து ஒயிட் கலர் அடிக்கணும். ஒயிட்டில் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ நான் பிளாக் கலர் அடிக்கலான்டிக்கேன். அடுத்து வந்தோம்னா பிரேக் லிவர்லேயே வந்து பார்த்தா ஃபுல்லாக ப்ளூ கலர் தான் வந்துச்சு. நம்ம பிரேக் பிடிச்சி இந்த ஒயிட் கலரே காணும், ப்ளூ கலரே காணும். ஸோ தட் அங்கேயும் பிளாக் கலர் அடிக்கணும். ஸோ அங்கேயும் பிளாக் கலர் பெயிண்ட்லாம் அடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடமும் வந்து பார்த்தா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அங்கே இந்த இடம் இதுன்னு காட்டுற அம்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த ஹேண்ட்பேர் அந்த இடம் திருப்பி நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு பெடல்ஸ் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணணும். செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் ப்ளூ கலரில் ஒரு மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். அது எந்த லுக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். செயினுக்கும் நம்ம ஃபுல்லாக பிளாக் கலர் வந்து அடிச்சிடலான் இருக்கோம். செயின் ஃபுல்லாக பண்ணால் வாட்டர் வாஷ் செயின் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்படி நம்ம பளிச்சுன்னு இருந்துச்சு. முன்னாடி இப்போ ரைடெலாம் போயிட்டு வந்துட்டேன். ரிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சோம். ரிம்மு அலைவுக்கு டயருக்கு எல்லாமே. டயருக்கு ஃபுல்லாக சைடு மட்டும் அடிக்கலாம். சைடு லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக நான் சைடில் மட்டும் அடிக்கலான்ற பிளானில் இருக்கேன். அண்ட் பெடலில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒயிட் கலரில் அங்கே இருக்குது பாருங்கள். சப்போஸ் இந்த வாட்டர் ஸ்டாண்ட் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்ப்ரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலான்ற பிளான் இருக்கேன். அதுக்கப்புறமா வேறு எங்கே பெயிண்ட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா பேக் மட்கார்டு பார்த்தாலே தெரியும். இங்கே ஆக்சுவலி இந்த ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் நான் வந்து ப்ளூ கலர் அடிச்சுட்டு இந்த பிளாக் கலர் இந்த மட்கார்டு இருக்கும் இல்லையா, இந்த மட்கார்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் அடிக்கலாம் தான் இருந்தேன். பட் இந்த ப்ளூ கலர் அடிக்கும்போது அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சைடு வந்துடுச்சு. இந்த சைடு வந்துடுச்சு. அண்ட் வந்து இந்த இடம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு மேலே இந்த இடம் இருக்குது. இந்த இடம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாக் கலர் அடிக்கணும். அப்புறமா இந்த ப்ளூ கலர் தேர்த்தாக்கிற ரிம்முக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அடிச்சிடணும். அண்டு சீட்டுக்கு முடிஞ்சால் அடிக்கணும். சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக மாற்றினது தான், பட்டு கலர் லைட்டாக ஷேட் ஆகிடுச்சு. ஸோ சீட்டுக்கு அடிச்சுட்டா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம சைக்கிளுக்கு. அண்ட் சஸ்பென்சர் இந்த இங்கே ஒயிட் கலர் இந்த ஸ்டிக்கரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். பவர் பிரேக் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அந்த பிரேக் கொஞ்சம் லூஸ் பண்ணும், சவுண்ட் நல்லா கேட்குது, ரொம்ப கேட்குது. அண்டு ஃப்ரண்ட் டயரு முடிஞ்சால் மாற்றலாம். ஆனால் 80-90% ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்ட் 2 மாடிஃபிகேஷன். ஸோ பார்ட் 3 மாடிஃபிகேஷன் என்ன பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பை கைஸ்.